வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா ஒரு 3 ரோஸ்ட் பண்ண போறாரு. அது எப்படி பாத்தீங்கன்னா ரொம்பவே வேற லெவல்ல பண்ண போறாருன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா தொடர்ந்து 3 வாரங்களா பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி நல்லா சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தப்பையும் எடுத்து காட்டி நம்ம நினைக்கிறது என்னவோ அதை கேட்டு டப்புன்னு உடைச்சு விட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறாரு. ஆனா இந்த தடவை சம ரோஸ்ட் பண்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. கண்டிப்பா ரோஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. 3 ப்ரோமோலையும் பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம நீங்க ரோஸ்ட் பண்றதெல்லாம் சரி, மறக்காம வார்னிங் கொடுங்க, அதே நல்லா இருக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன். எல்லாரும் அதை எதிர்பார்க்கறாங்க. நீங்க வார்னிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதா இருப்பாங்க. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் அடுத்த வாரம்லாம் ஃபேமிலி ரவுண்ட் வந்துடும். அப்புறம் எல்லாம் ஜாலியா போயிருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் ஓடிடும். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு. அவ்வளவு 80 நாள் ஆகி போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சிதாவை வச்சு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. எதனால ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராணுவுக்கு இன்ஜுரி ஆனப்போ அப்ப இருந்துட்டு நம்ம அஞ்சிதா நடிப்புன்னு சொன்னது. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின் மஞ்சரி இருந்துகிட்டு அவங்க அந்த கேம்ல விளையாடுறப்போ காலு கையும் மாட்டினப்போ அது ஒண்ணு பண்ணிட்டு நடிகை அவார்டு உங்களுக்கு எல்லாம் நடிகை அவார்டே கொடுக்கலாம், நீங்க பெரிய ஆக்ட்ரஸ் ஆக போறீங்க, அம்மா ஐயோன்ட்டு ஓவரா பேசியிருப்பாங்க. இதுவே மத்தவங்களுக்கு நடந்தா மட்டும் ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த மஞ்சரி, இந்த ராணவு, இந்த ஜாக்லின் இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்ணா இவர் நடிக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சிதா ரொம்ப பக்கா டிராமாங்க. இந்த வீட்லயே உண்மையானே சொல்ல போனா ஃபேக்னா நம்பர் 1 ஃபேக் நம்ம அஞ்சிதா தான். முன்னாடிலாம் சொல்லியிருப்பேன் அஞ்சிதா எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. ஆனா உண்மையான முகம் இப்பதானே தெரியுது. பச்சை ஃபேக், ரொம்பவே கேவலமா விளையாடுறாங்க. அதுலயே கூட ஜால்ராக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விஷால் இருக்காரு. இன்னைக்கு உண்மையாவே அஞ்சிதாவை வச்சு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு வச்சு தட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ராணவோட இன்ஜுரி அதை வச்சு ஃபர்ஸ்ட் பேசுறாரு. அந்த செகண்ட் ப்ரோமோல பாத்திருப்பீங்க. இந்த ராணுவ இன்ஜுரி பத்தி பேசுற, யார் நடிக்கிறேன்னு சொன்னீங்க, இந்த நடிக்கிறேன்னு சொன்னது பேசுறது பாயிண்ட், அது ஒரு கண்டென்ட் நான் ஏத்துக்கிறேன். பட் ராணுவ இன்ஜுரிங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அவன் எப்படி லிகமெண்ட் சொல்லிட்டு எப்படி அவனால ஒரு நைட்ல படுக்க முடியுது? டெய்லி மார்னிங் ஆனா அவனோட போட்டோவே வருது. அவனத்தே போக்கஸ் பண்றாங்க இப்படி படுத்திருக்கிறது. அது எப்படின்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்ச எல்லா பசங்களும் கேட்டு லிகமெண்ட் ஆனா ஒரு நாள் எப்படி இப்படி படுக்க முடியும்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. பட் அவனோட டிராமா எல்லாம் பக்காவா இருக்கு. ஆனா என்ன பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாங்க, அது என்னன்னு தெரியல. பட் சேதுபதி கேட்கறது கரெக்ட் தான். ஏன்னா நடிப்பு, ஏன்னா ஒருத்தர் நம்மளுக்கு எதிரியாவே இருந்தாலுமே அவன் கீழே விழுந்து தூக்கி கொடுத்தானுங்க தோணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா மனசாட்சி கட்ட மண்ணாங்கட்டி மாதிரி அப்படியே விட்டு போட்டு நடிப்பு, இவன் நடிக்கிறேன், இவன் கேமுக்காக ஒண்ணு பண்றேன், இவன் ஒரு கிரியேட் பண்றேன், இவன் ஒண்ணு டிராமா பண்றேன், வெளியே தெரியறதுக்காக நிறைய பண்றேன். அது உண்மைதான். ஏன்னா ராணுவ எதுக்கு உள்ள வந்திருக்கான்னு தெரியுங்களா? அவனை சொல்லியே தாட்டி விட்டுருக்காங்க. நீ ஒண்ணு பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லி தாட்டி விட்டாங்க போல. நான் இது பண்ணணும், நான் வெளியே தெரியணும், கண்டென்ட் நான் அப்படி தெரியணும், நான் இப்படி தெரியணும், நான் தனியா தெரியணும், நான் யாரையும் குரூப்பிசமா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவனா ஒண்ணு யோசிச்சு கேமே வளர தெரியாத நான் தெரியணுன்ற மாதிரி ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் விஜய் சேதுபதி சார் கேட்கறதெல்லாம் கரெக்ட் தான். என்ன அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவை ஏத்தி விடுறாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஏத்தி விட்டாங்க அவனுக்கு ஆதரவு. பட் அவன் ஓவர் நடிப்புங்க, ரொம்ப டிராமாட்டிக்கா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னுமே என்னால நம்ப முடியலைங்க அந்த அடிபட்டது. ஏன்னா உண்மையாலே அடிபட்டுல ரொம்ப பாவப்பட்டு பயந்தானா இப்ப ரொம்பவே என்னடா இப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம அன்சிதா சகோதரியெல்லாம் வச்சு விஜய் சேதுபதி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஒருத்தவங்க ஒண்ணு கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு போய் கேட்கணும், அது நடிப்பு. அதுக்கு உதாரணம் கேட்டா, இல்ல அவன் எது பண்ணாலும் நடிப்புன்னு தோணுது சார், அதனாலதான் சார். அது எப்படி? அது என்னமோ சொன்னீங்களே நீங்க, என்னது அவனுக்கு மட்டும் உண்மையாவே அடிபடாம இருக்கட்டும் அப்ப அவன்லாம் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்களே, என்னது? என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அடி பட்டுன்னு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரோமோல நம்ம அஞ்சிதாவை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கும். அது எப்படின்னா பெரிய சண்டை, அந்த காலில் சிக்கி அந்த ஒரு பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு அந்த செங்கல் இது பண்ணி பிங்க் டீமுக்கு எல்லோ டீமுக்கு. அப்ப ஜாக்லின் அப்ப அஞ்சிட்டு அந்த கத்துறாங்க. அப்ப ஜாக்லின் கத்துறப்ப மட்டும் நம்ம விஷால் ஜாக்லின் அமைதியார் இந்த மாதிரி கத்துவாரு. இதுவே அன்சி கப்பரே அஞ்சு அமைதியார், ஏன் கத்துறேன்ற மாதிரி அன்சிதா கூட இது பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு ஒரு அழகிய போட்டு ஐயோ நான் பண்ணல, நான் சரியும் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒண்ணு போடுவாங்க. ஐயப்பா பச்சை நடிப்பு நம்மள்ட்ட எல்லாம் தாங்க முடியாது. ரொம்பவே முக்கியமா இந்த டாபிக் இன்னைக்கு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்துக்குமரன் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 சாரி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எப்பா இன்னைக்கெல்லாம் அதோட சாப்பிட கொண்டு வந்து பிக் பாஸ் எனக்கு பசிக்குது, நான் என்னால சாப்பிட முடியல, நீ மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த மனுஷன் எப்பா உண்மையானே சொல்றேன், இந்த பிக் பாஸ் வீட்லயே இது நாள் வரைக்கும் எத்தனையோ பேர் அழுதுருக்காங்க. ஆனா முத்துக்குமரன் அழுது உடஞ்சு கத்தனது உண்மையானே எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வருத்தம் ஆயிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் அழுகுது, அவன் கெஞ்சுறது, இந்த மாதிரி யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆட்டிடியூட் மாதிரி பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா முத்துக்குமரன் அப்படி இல்லைங்க. ரொம்ப மனசார சாரி கேட்டு மனசார மன்னிப்பு கேட்டு ரொம்பவே இது பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எப்படின்னா இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும். விஜய் சேதுபதி சார் ஏதோ ஒன்று எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று கொடுத்துறேன். ஏன்னா கேப்டன்சி டாஸ்க்கும் போச்சு, அப்புறம் நாமினேஷன் திரி பாஸும் போச்சு. அடுத்த வர கேப்டனும் இருக்காது. ஃபேமிலி வந்து பெருசா கேப்டன் இருக்காரு. பட் விஜய் சேதுபதி இதுக்கு ஒரு பதில கொடுத்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு முத்துவை போட்டு இன்னைக்கு பிறந்து எடுத்துருவாருன்னு தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு முத்துவை கண்டிப்பா ரோஸ்ட் பண்ணி விட்டுருவாரு நம்ம விஜய் சேதுபதி, அப்படித்தான் தெரியுது. ஆனா அஞ்சிதாவை சூப்பர் தலைவா, அஞ்சிதாவை நீங்க ரோஸ்ட் பண்ணி உண்மையாவே மக்கள் மனசெல்லாம் கொஞ்சம்
அப்படி கூல் ஆக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் இந்த வீக் பாத்தீங்கன்னா யார் வெளியே போவா அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ரஞ்சித் தான் வெளியே போறாரு. அது உறுதியாவே ஆயிடுச்சு. அவரு போயிருவாரு. பட் என்ன ஃபேமிலி ரவுண்ட் ஒரு வரைக்கும் அவர் இருந்த ஒரு பையன் உள்ள ஒரு விட்டு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு ஒரு வாரம் இருந்திருக்கலாம். அதே ஜாக்லின் இந்த கேம் எல்லோ டீம்ல சேர்ந்து அவருக்கு நாமினேஷன் பிரிபாஸ் தான் கிடைக்கல. இனிதே நாமினேஷன் பிரிபாஸே இல்லையே. என்ன நடக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு யார் வெளியே போறான்னு பார்ப்போம். ரஞ்சித் தான் கன்ஃபார்மா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் தொடர்ந்து பார்ப்போம். ரோஸ்ட் வேற நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன நடக்கும் தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பை பை.